ஜனவரி மாதம் 16ஆம் தேதி பொது காலத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7-14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலின் இனத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது. என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகள் ஆவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 40 தொடங்கி 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பாலை நிலத்தில் சோதனை நாளென்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று வாசிக்கின்றோம். எபிரேய நூலானது பழைய ஏற்பாட்டில் தோய்ந்திருந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டதாகும். எனவே அவர்கள் மூதாதையர்களான இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு பாலைவனத்தில் சோதனைக்கு உள்ளாகி இறைவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள் என்பதை நினைவுறுத்தி, யூத கிறிஸ்தவர்களும் அவர்களைப் போல ஆகிவிடக்கூடாது என்பதை எடுத்துரைக்கின்றார் எபிரேய நூலாசிரியர். இங்கு 2 காரியங்களை பார்க்கின்றோம். முதலாவதாக, பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள் சோதனைக்கு உள்ளானார்கள். உண்ண உணவு இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை, இதுபோக உறவு பிரச்சனைகள் இருந்தன. இவை அனைத்தின் வழியாகவும் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்பது உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறைவனின் பராமரிப்பு தங்களை தொடர்ந்து தாங்கி பிடித்தாலும் அதில் நம்பிக்கை கொள்ளாமல் அடிக்கடி மோசேக்கு எதிராகவும் இறைவனுக்கு எதிராகவும் முறுமுறுப்பதாக நாம் பார்க்கிறோம். இவ்வாறு அவர்கள் சோதனையில் வீழ்ந்தனர். இரண்டாவதாக, தாங்கள் சோதனையில் வீழ்ந்ததன் மூலமாக அவர்கள் இறைவனையே சோதித்தார்கள். இதைத்தான் அடுத்து வருகின்ற வசனம் எடுத்துரைக்கிறது. அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர் என்று இறைவன் கூறுவதாக எபிரேய நூலாசிரியர் எழுதுகிறார்.
இவ்வாறு பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள் தாங்கள் சோதனைக்கு உள்ளானது மட்டுமல்லாமல் இறைவனையும் சோதித்தனர். இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமெனில், தாங்கள் சோதனையில் விழுந்ததன் மூலம் இறைவனையே சோதித்தனர். கடவுள் நம்மை நம்புகிறார். சோதனைகளை வெற்றி கொள்வதற்கான ஆற்றலை நமக்கு கொடுத்துள்ள கடவுள் நாம் அவற்றை வெற்றி கொள்ள முடியும் என்று நம்புகிறார். ஆனால் இந்த ஆற்றலை பயன்படுத்தாமல் சோதனையில் வீழுகிற பொழுது நாம் கடவுளையே சோதிக்கிறோம் என்று அர்த்தம். சோதனையில் வெற்றி பெறாமல் வீழ்ந்தவர்களுக்கு இன்னொரு உதாரணம் ஆதி பெற்றோரான ஆதாமும் ஏவாளும். இவர்களும் தாங்கள் சோதனையில் வீழ்ந்ததன் மூலமாக இறைவனையே சோதித்தார்கள். வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளில் வீழ்கின்ற மனிதர்கள் இதுபோல பலர் ஒரு பக்கம் இருந்தாலும் சோதனையை வெற்றி கொள்ளுகின்ற மனிதர்களும் இருக்கின்றார்கள். இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக விளங்குபவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகளாக சோதனையில் வீழ்ந்திருந்தனர். இதற்கு மாறாக 40 நாள்களாக பல்வேறுபட்ட சோதனைகள் சாத்தானிடமிருந்து வந்தாலும் அவற்றில் வீழாமல் தன்னை காத்துக் கொண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவ்வாறு சோதனையை வெற்றி கொண்டதன் மூலம் கடவுளை தான் சோதிக்கிற நிலையிலிருந்து தன்னை காத்துக் கொண்டார். அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு தனது பணிவாழ்வின் தொடக்கத்தில் மட்டும் சோதிக்கப்படவில்லை. அவரது சோதனைகள் 40 நாட்களோடு முடிந்துவிடவில்லை. பணிவாழ்வு முழுவதுமே சோதிக்கப்பட்டார். புகழ், பதவி, பணம், வசதி ஆகியவற்றிற்கான சோதனை அவரது வாழ்நாள் முழுவதும் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சோதனையைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். தொழுநோயாளர் குணமான பின்பு அவர் இயேசுவை பற்றிய செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைத்தார். எனவே மக்கள் அவரை அதிகமாக தேடி வந்தனர். வழக்கமாகவே இயேசு புதுமைகளை செய்ததற்கு பின்பு மக்கள் அவரை அதிகமாக தேடி வந்தனர். அவரை பற்றி பெருமையாக பேசினர். மார்க்கு 2:27. ஏன் அவரை அரசராக்க கூட முயற்சித்தனர். யோவான் 6:15. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், புதுமைகள் செய்ததன் காரணமாக புகழ், மனித பெருமை, அங்கீகாரம், பதவி ஆகியவை அவரை தேடி வந்தன. இப்படிப்பட்ட சோதனைகளிலிருந்து இயேசு எந்த அளவிற்கு தன்னை விடுவித்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்தார். எனவேதான் அவர் வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார் என்று வாசிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், தனிமையான இடங்களில் தனித்திருந்து தந்தையோடு உறவில் இருந்ததன் காரணத்தினாலே அவரால் சோதனைகளை வெற்றி கொள்ள முடிந்தது. ஜெபம். இறைவா, வாழ்வில் சோதனைகளை தவிர்க்க முடியாது என்றாலும் அவற்றை வெற்றி கொள்வதற்கான வல்லமையை உமது உடனிருப்பு எமக்கு வழங்குகிறது என்பதை உணர்ந்து உம்மை உணர்வதற்கான முயற்சிகளை நாங்கள் அதிகமாக மேற்கொள்ள வரம் தாரும். ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும். நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும். இயேசுவே, தாவீதின் மகனே, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நீர் விரும்பினால் என் நோயை நீக்க
எடுத்து வைக்க நான் தகுதி அற்றவன். நீர் என் வீட்டில் அடியெடுத்து வைக்க நான் தகுதி அற்றவன். ஒரு வார்த்தை சொன்னாலே நான் நலமடைவேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நான் நலமடைவேன். இயேசுவே தாவீதின் மகனே, இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும், உம்மால் முடியும், உம்மால் முடியும். விரைந்து வந்து உம் கைகளை வையும். நீரின் அருகில் விரைந்து வந்து உம் கைகளை வையும். நான் முழு நலம் பெறுவேன், நான் பிழைத்துக் கொள்வேன். நான் முழு நலம் பெறுவேன், நான் பிழைத்துக் கொள்வேன். இயேசுவே தாவீதின் மகனே, இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும். நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும். இயேசுவே தாவீதின் மகனே, இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும், உம்மால் முடியும், உம்மால் முடியும்.